Hello guys, thank you for being here today. ஹாப்பி வென்ஸ்டே எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்சிடைஸ்ட் ஸ்மால் ஷாப்பிங் ஹால் தான். லிட்ரலி இயரிங்ஸ் தட் ஸ்டோல் மை ஹார்ட். திஸ் கோன் பி வெரி ஸ்மால் ஷாப்பிங் ஹால் ஒன்லி. லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் தட் ஐ வென்ட் டு விஆர் மால். சின்ஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் ஃபார் மீ, ஐ கீப் கோயிங் ஓவர் தேர். இப்போ நான் வியாமால் போகிறேன், இன்றைக்கி தான் போயிருக்கேன். அகெயின் டுமாரோ நான் போகிறேன்னா இன்றைக்கி போன அதே ஷாப்ஸ் போயிட்டு டுமாரோ செக் பண்ணிவிட்டு அதே சேம் விண்டோ ஷாப்பிங் அரல்ஸ் ஐ பை சம்திங். திஸ் இஸ் லைக் ஒன் ஹேபிட் ஃபார் மீ. ஐ டூ த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். தென் கலெக்டிவ்லி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இஃப் சம்திங்ஸ் நாட் ஓகே வெதர் த சவுண்ட் குவாலிட்டி ஆர் த வீடியோ கிளாரிட்டி, ப்ளீஸ் லெட் மீ நோ. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த ஷாப் மால்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆர் செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கும். அந்த பாத்வேலேயே ஒரு அண்ணா வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக அவங்கக்கிட்ட எல்லா ஐட்டம்ஸ் இருக்கும். பேங்கிள்ஸ், ரிங், நோஸ் பின், இயரிங்ஸ், எவ்ரி திங். ஸோ நான் இன்றைக்கி இயரிங்லாம் மட்டும்தான் வாங்கினேன். அதுதான் அவங்கக்கிட்ட காமிக்க போகிறேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன். இது ஒரு மாதிரி பிங்க் கலர் ஜும்கா. இட் வாஸ் வெரி ப்ரிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்ககிட்ட இதில் எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு. ப்ரைஸ் மட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போது பையா கிட்டே ஏதோ பேசி புரியாத ஒரு லாங்குவேஜில் வாங்கினதால எனக்கு ப்ரைஸ் மட்டும் ஞாபகம் இல்லை. நார்மலாகவே எனக்கு ஜும்கானா ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு ஜும்கா தான். செகண்ட், எனி கலர்ஸ், வாட் எவர் த டிசைன்ஸ், லைக் ஐ ஹாவ் ஸோ மெனி ஜும்காஸ் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்ச ஜும்கா மட்டும் யாருமே பிடிக்காது அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எப்படின்னு. பிகாஸ் நம்ம எத்னிக் வேர்லாம் போடும்போது நைஸ் ஜும்கா செட் போட்டாலே இட்ஸ் ஜஸ்ட் எலிவேட் யுவர் ஹோல் லுக் ஐ ஃபீல். I was trying to tell you all that VR மாலில் like few weeks back or something அவங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வாங்கின இயரிங்ஸ் கூட ஒரு 2-3 நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தட்டனா ஐ நெவர் ஈவன் யூஸ்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ ஆல் எவ்ரி திங் நவ். ஸோ நான் அதெல்லாமே கூட இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலர்லி அந்த ஷாப்பில் வாங்கினது மட்டுமே இல்லாமல் லைக் 2-3 பிளேசஸில் வாங்கின ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இன் ரீசெண்ட் டைம்ஸ் வித்தின் 2-3 வீக்ஸில் வாங்கினது மட்டும் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் யூஸிங் இட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஆல் எவ்ரி திங். அதுக்கப்புறம் டிஃபா ஷோரூம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இட்ஸ் லொக்கேட்டட் இன் டி நகர். அது கூட பிரான்ச் கூட அண்ணா நகர். இன் மெனி பிளேசஸ் தே ஓப்பன். நான் அண்ணா நகர் பிரான்ச் போயிருந்தேன். அந்த டே வென் ஐ வெண்ட் அவங்கக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. 60% ஆர் 50% ஆர் சம்திங். ஸோ நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு 2-3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் அன்றைக்கி என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் அதெல்லாமே கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த எண்டில். ஸோ திஸ் இயரிங் இதுவுமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான இயரிங். இது ஒரு சில்வர் செட் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு மொத்த அவுட்லுக்குமே. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள். திஸ் வாஸ் வெரி ப்ரிட்டி இயரிங் விச் ஐ ஹேவ் பிக்ட் ஐ ஃபீல். நான் வந்ததும் அந்த பேக் சைட் இருக்க அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணதாலே ஸ்டிக்கர்ஸ்லாம் என்கிட்ட எதோட பில்மே இல்லை. இப்போது நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கீப் இட் அண்ட் ஷோ யூ ஆல் ஹவு மச் இட் கம்ஸ் ஆல்சோ. ஈவனை பாருங்களேன் எவ்வளோ க்யூட் இல்லை. எனக்கு இந்த இயரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த ட்ராப் அதில் வர அது ரொம்ப அழகாக இருந்துச்சுல. ஸோ அவங்கக்கிட்ட இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே இருந்துச்சு. அண்ட் வித்தவுட் அந்த பெட்டல்ஸ் அந்த ட்ராப் ஐ டோன்ட் நோ எப்படி சொல்கிறது தெரில. அது அவங்கக்கிட்ட நிறையா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த லைட்டாக அந்த ஒரு ஹேங்கிங் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த எலிஃபெண்ட் இருக்க மாதிரி ஒரு டிசைன் உள்ள ஒரு இயரிங். எனக்கு பேசிக்காகவே எலிஃபெண்ட் இருக்கிற இயரிங்ஸ் ஆர் பேக்ஸ் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஆன் க்ளோத்திங் அண்ட் ஆல் அவங்க ரொம்பவே ஒரு க்யூட்டான திங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபீல்டில் எல்லாமே கூட அவங்க வாக் பண்ணுறது க்யூட் திங்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நான் பார்ப்பேன். இந்த இயரிங் பர்டிகுலர்லி இந்த கலர் வச்சு நிறைய பேங்கிள்ஸ், ரிங் அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்களே. எனக்கு இது வச்சு எது இருந்தால் கூட ரொம்ப பிடிக்கும். அது லைக் என்னவோ தெரில, அது ரொம்ப எனக்கு ராயலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த கலரே. இட்ஸ் நாட் அபவுட் எனி திங். தட் கலர் கிவ்ஸ் ஒன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். ஸோ ஐ பர்டிகுலர்லி லவ் தட் கலர். இதோட கலெக்ஷன்ஸ் கூட நான் நிறைய ஆட் பண்ண நினச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கலரில் நான் இப்போ வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இந்த ஃப்யூச்சர் வீடியோஸ் இஃப் வி கெட் அ சான்ஸ் டு பை சம்திங் அண்ட் ஷோ யூ ஆல். இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் அந்த சைடில் எல்லாத்தையுமே அப்படியே பேராக அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதான் எந்த பேர் எடுத்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ திஸ் ஒன் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அச்சோ இது பாருங்கள், இது இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கூட நீங்களே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான டிசைன் ஐ ஃபீல்.
நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் பிடிக்கும்? ஆக்சிடைஸ் ஆர் கோல்ட் பேட்டர்ன் ஆர் எந்த மாதிரி இயரிங்னு. இந்த இயரிங்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்னில் கூட இன்னொரு இயரிங் நான் வாங்கியிருந்தேன். ஐல் ஷோ யூ ஆல் தட் ஆல்சோ. ஜஸ்ட் இது வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஐம் ஜஸ்ட் செக்கிங் இட் அவுட். ஐ ஹோப் யூ குட் see it ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட் டைம் நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக. ஸோ இன் ஃப்யூச்சர் வீடியோஸ் நான் ஏதாச்சும் ஷார்ட்ஸில் ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கிறது கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த இயரிங் தான் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன், கொஞ்சம் மாடல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. எனக்கு பர்டிகுலர்லி இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி கலர் பாப்பப் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. பட் த க்ரீன் ஒன் வாஸ் ரியலி நைஸ். இது பாருங்கள், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இயரிங். ஆனால் இதோட இன்னொரு பேர் அதை காணும். நான் எல்லா பிளேஸில் தேடிட்டேன் பிஃபோர் ஐ ஈவன் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. பட் இவன் மட்டும்தான் இருக்கான். பார்ப்போம் எங்கேயாவது இருக்கா இல்லை மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில, செக் பண்ணணும். sometime I do this also, not sometime, most of the time. See in this earring also, அந்த ஒரு இயரிங்கில் அந்த ஸ்டோன் நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அது இருந்தால் அந்த இயரிங் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செகண்ட் ஒன் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லைக் வித் த ஸ்டோன் இட் செல்ஃப் லைக் வாஸ் வெரி ப்ரிட்டி ஆக்சுவலி. ஐ ஷுட் ஹவ் பீன் மோர் கேர்ஃபுல் ஐ ஃபீல். பட் ஒன் சைட் ஐ ஃபீல் இது இன்டென்ஷனாகவும் நம்ம பண்ண போதில் நம்ம எங்கேயாவது ஒழுங்காக வைக்காமல் இருந்திருப்போம். இல்லைன்னா எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போடுறது மேபி த ரீசன் ஐ ஃபீல். ஸோ இதை நான் இன்னும் வேர் பண்ண கூட இல்லை. ஒன்ஸ் போட்டிருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அதனால தான் ஐ வாஸ் திங்கிங் தேட். பட் இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஐ ஃபீல் ஸோ மெனி இயரிங்ஸ் வி புட் இட் இன் ஒன் பாக்ஸ் அண்ட் ஆல். See, as I'm telling, I dropped one earring. இது நடக்கும், இது எல்லாருக்குமா தெரில. ஐ டூ தட் எவ்ரி டைம் ஆக்சுவலி. இந்த இயரிங் பாருங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, 2 தட்டு மாதிரி. இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, யூனிக்காக இருக்க மாதிரி. ஸோ லைட்டாக மைண்ட் வாய்ஸில் அது ஒரு தட்டு மாதிரி இருக்க மாதிரியும் இருக்குது. And this also the same green color, but this also very different and very nice. எனக்கு அந்த ஃப்ளார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டீட்டெயிலிங் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த இயரிங்கும் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ வராரு. திஸ் இயரிங் ஐ லைக் த மோஸ்ட் ஆக்சுவலி. நான் காமிச்சதுலேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இயரிங்னா அது இதுதான். இட் ஹேஸ் மை ஹார்ட் ஐ ஃபீல். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் சேம். லைக் அவங்களுக்கு எதாவது ஒன்று பிடிச்சுன்னா தே கீப் ரிப்பீட்டிங் த சேம் திங். ஸோ நான் கூட அப்படி தான். அகெயின் ஐ ட்ராப்ட் நத்திங் பட் பட்டர் ஃபிங்கர் ஒன்லி. இந்த இயரிங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது அந்த அண்ணா 250 சொன்னார். ஸோ அவர்கிட்ட கெஞ்சி 240 230 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படி சொல்லிவாங்க. தென் திஸ் இயரிங் இதுவுமே கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மேபி நைஸ் சல்வா செட்னால் திஸ் வித் தட் beads work and all will be very pretty I feel. Then this one small tiny earring, maybe some people think it's not tiny earring. I wear big earrings and எனக்கு accessories பெருசாக போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இதில் அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நிறையவே இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததால் ஐ பிக் திஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு 2-3 ஸ்டைல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுக்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே வெளில போகும்போது இதை அப்படியே வேர் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. அப்படியே ஜஸ்ட் போட்டுட்டு எப்போ என்ன கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், நமக்கு இரிட்டேஷனாக இருந்தால் கூட. ஸோ எனக்கு அப்படி தான் சம்டைம்ஸ் நான் ஐ டூ தட். இப்போ நான் காமிக்கிற இந்த இயரிங் எல்லாமே இந்த டிஃபா சொன்னேன்ல, அங்கே வாங்கினது தான். ஸோ ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஐ பாட் வெரி ஃபியூ ஒன்லி. மேபி அகெயின் ஐ எம் திங்கிங் அபவுட் கோயிங் ஓவர் தேர். ஐல் ஷோ யூ ஆல் தட் ஆல்சோ இஃப் ஐம் பையிங் சம்திங் டெஃபினெட்லி. ஸோ இந்த இயரிங் பாருங்களேன், எவ்வளோ ஒரு டீட்டெயிலிங், எவ்வளோ அதில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது பார்த்தா அது எனக்கு வேர் பண்ண கூட தோணலை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் ஆல் தட் அதில் ஒரு அந்த ரெட் கலர் திங் விழுந்துட்டு அப்படிங்கிறத ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைனிங் யூ ஆல். பட் அது வாங்குறப்பவே அப்படி தான் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் இக்னோர் டேட் பிகாஸ் அது பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இயரிங் இது பாருங்கள், ஒரு டைனி ஒரு லோட்டஸ் டிசைன். ஆனால் அதில் அவ்வளோ அழகான ஒரு டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி ட்ராப்லெட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம அதை வேர் பண்ணும்போது அது அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணி நம்ம லுக்கே காமிக்கும். இந்த இயரிங் கூட ரொம்ப அழகாக இருக்கலாம். இது பாருங்களேன், இதில் ஏன் இந்த பட்டன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஆர் வாட் இஸ் த பாயிண்ட் தே ஈவன் புட்டிங் தட் ஐ டோன்ட் நோ. எனக்கு சீரியஸாக தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் ரியலி. மேபி ஃபார் சேஃபர் சைடு இது வேறு ஏதாவது இயரிங் கூட யூஸ் பண்ணிக்கணும்னு கொடுக்குறாங்களா, இல்லை மெனி பீப்புள் தே யூஸ் இட் ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஸோ
ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதெல்லாம் தான் நான் ஷாப் பண்ணது. ஐம் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் அந்த ஒன்று மிஸ் ஆகுதுன்னு. அண்ட் திஸ் ஒன் வாஸ் மை ஃபேவரட். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் ஆல். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இஃப் தெர் இஸ் சம்திங் ஐ நீட் டு சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவைஸ், லெட் மீ நோ. இந்த ஃப்யூச்சர் வீடியோஸ் நான் அதை கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோஸ் ஆல்சோ. தேங்க்யூ. See you guys. Stay tuned for more videos.